இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டால் டே ஷீட் 4 அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த டே ஷீட் 4ல் ஐஎன்எம் அதாவது இந்திய தேசம் இயக்கம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலையிலேருந்து பார்க்கலாம். ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு முக்கிய காரணமாக இருந்து கேட்டால் ரவுலட் சட்டம். ரவுலட் சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது கேட்டால் 1919 கொண்டு வரப்பட்டது. ரவுலட் சட்டம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, எவரையும் உத்தரவின்றி விசாரணையின்றி கைது செய்யலாம் அப்படின்றது ரவுலட் சட்டம். அதுக்கப்புறம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு எப்படின்னு கேட்டால் 1919 நடந்திருக்கும். ஏப்ரல் 13ஆம் தேதி நடந்திருக்கும். அதுக்கப்புறம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை எந்த இடத்துல நடந்தது அப்படின்னு கேட்டால் அமிர்தரஸ். அது எங்க இருக்குன்னு கேட்டால் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஒரு பார்க் தான் கேட்டால் அமிர்தரஸ். ஓகேவா? அதே மாதிரி ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமாக இருந்த ஆங்கில அரசின் தளபதி யாருன்னு கேட்டால் ஜெனரல் டயர். ஓகேவா? அதே மாதிரி ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ரவீந்திரநாத் தாகூர் துறந்த பட்டம் என்ன கேட்டீங்கன்னா நைட்வுட் அப்படின்ற பட்டத்தை திறந்திருப்பார். அதே மாதிரி கிலாபத் இயக்கம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கேட்டால் 1919 முகமது அலி, சௌகத் அலி அப்படின்னு சொல்லக்கூடிய அலி சகோதரர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்தது விடுதலை போரில் காந்தியடிகளின் காலம் என அழைக்கப்படும் காலம் என்ன கேட்டால் 1920 இருந்து 1947 வரைக்கும். அதே மாதிரி காந்தியடிகள் எந்த ஆண்டு காங்கிரசின் தலைவர் ஆவார் கேட்டால் 1920 காங்கிரசின் தலைவர் ஆவார். அதே மாதிரி காங்கிரஸ் மாநாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை மேற்கொள்வது என்று காந்தியடிகள் எப்போது அறிவித்தார் அப்படின்னா கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு 1920 அறிவிச்சிருப்பாங்க. அடுத்தது காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை எந்த ஆண்டு தொடங்கினார் அப்படின்னு கேட்டால் 1920 தான் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்தது வரிகொடா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? வரிகொடா இயக்கம் எப்போ? 1921 வரிகொடா இயக்கம்ன்றது தொடங்கப்பட்டது. ஓகேவா? இந்த வரிகொடா இயக்கம் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்டால் அகமதாபாத் காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது. அதுக்கப்புறம் 1922 ஜனவரி 5ஆம் நாள் 1000 விவசாயிகள் பங்கேற்ற பேரணி எங்க நடைபெற்றது அப்படின்னு கேட்டால் உத்தரப்பிரதேசல சௌரி சௌரான்னு ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அதில் தான் 1000 விவசாயிகள் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. அது உத்தரப்பிரதேசல எங்க இருக்கு? கோராக்பூர்ல இருக்கு. அதே மாதிரி காந்தியடிகள் எந்த நிகழ்ச்சிக்காக ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்தினார் அப்படின்னு கேட்டால் அந்த சௌரி சௌரா நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் நிறுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் சுயராஜ்ய கட்சி எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கேட்டால் 1923 CR தாஸ், மோதிலால் நேரு அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி ஆங்கில அரசை சட்டமன்றங்களை எதிர்ப்பது முடிவு பண்ண கட்சி என்ன கேட்டால் சுயராஜ்ய கட்சி. அதே மாதிரி எந்த தலைவருடைய மறைவால் 1925ஆம் ஆண்டு சுயராஜ்ய கட்சி அப்படின்றது முடிவுக்கு வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா கலைக்கப்பட்டதுன்னு கேட்டால் CR தாஸ் மறைஞ்சதுக்கு அப்புறம் 1925 சுயராஜ்ய கட்சி அப்படின்றது மறைக்கப்பட்டிருப்பாங்க. அடுத்து சைமன் குழு பற்றி பார்த்துட்டு சைமன் குழு பற்றி பார்க்கலாம். ஸோ ஆங்கில அரசு சைமன் குழுவை எந்த ஆண்டு யார் தலைமையில் அமைச்சிருக்கேன்னா 1927 சர் ஜான் சைமன்றவர் தலைமையில் அமைச்சிருக்கோம். அதே மாதிரி சைமன் குழு எத்தனை உறுப்பினர்கள் தான் கேட்டால் 7 பேர் இருந்திருப்பாங்க. சைமன் குழு எந்த ஆண்டு இந்தியாவுக்கு வந்ததுன்னு கேட்டால் 1928. சைமன் குழு எப்போ சென்னைக்கு வந்ததுன்னு கேட்டால் 1929. சைமன் குழு எதனை ஆராய அமைக்கப்பட்டதுன்னு கேட்டால் 1919ஆம் ஆண்டு சட்டம் மாண்டகி சிம்ஸ்போர்ட் சட்டத்தை ஆராய அமைக்கப்பட்டது. அதே மாதிரி சைமன் குழு போராட்டத்தில் கலந்து கொண்ட காவலர்கள் யாருன்னு கேட்டால் காவலர்களால் நடத்திய தடியடியால் தாக்கப்பட்டு உயிர்ந்தவர் யாருன்னு கேட்டால் லாலா லஜபதி ராய். பஞ்சாப் சிங்கன் அழைக்கப்பட்டதும் யாரு கேட்டால் லாலா லஜபதி ராய். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி தினமும் டே ஷீட் அப்படின்றது வந்துட்டே இருக்கும். அனைவருக்கும் நன்றி.